அனைவருக்கும் வணக்கம். கம்பராமாயணத்தில் ஒரு காட்சியை நாம் இப்பொழுது காணலாம். ராமன் வனவாசம் முடிந்து ராவணனோடு சண்டையிட்டு சீதையை மீட்டு வருகின்ற வேளையில் வானுலகிலிருந்து தசரதன் அவனை காண வருகின்றான். வந்தவன் தன்னுடைய மகனை ஆற தழுவிக் கொள்கின்றான். அதன் பிறகு ராமா 14 ஆண்டுகளுக்கு முன்பு கைகேயி என்னிடம் கேட்ட 2 வரங்களினால் என்னுடைய மனது ஒரு கத்தியால குத்துப்பட்டதை போல புண்பட்டு கொண்டே இருந்தது. அந்த வேதனை இன்று வரை இருந்தது. இன்று உன்னை ஆற தழுவிய பின்பு உனது மார்பு என்ற அந்த காந்த அலைகள் மூலமாக அந்த கத்தி போன்ற உணர்வுகள் என்னை விட்டு வெளியே வந்து விட்டன. நான் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உனக்கு வேண்டிய வரம் என்னவென்று கேள் என்று தசரதன் ராமனிடம் சொல்கின்றான். அப்பொழுது ராமன் சிந்தித்து பார்க்கின்றான், என்ன வரங்களை கேட்பது என்று. ராமன் மூலமாக கம்பர் நமக்கு உணர்த்துகிறார். ராமனை பொறுத்தமட்டில் தனக்கு வேண்டிய வரங்களை கேட்டிருக்கலாம், இல்லை தன்னுடைய மனைவி சீதைக்கு வேண்டிய வரங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் எதையும் இல்லாமல் அவன் வேறொன்றை முக்கியமாக சிந்திக்கின்றான். என்ன? இவன் காட்டிற்கு வருவதற்கு காரணமாக இருந்ததால் கைகேகியை தன்னுடைய மனைவி இல்லை என்று தசரதன் ஒதுக்கிவிட்டான். அதே போல கைகேயிக்கு பிறந்த ஒரே காரணத்தினால் பரதனும் தன்னுடைய மகன் அல்ல என்று அவனையும் ஒதுக்கிவிட்டான். அந்த இருவரையும் மீண்டும் குடும்பத்திற்குள் இணைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? நேரடியாக கைகேயியே உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள், பரதனை உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள் என்று சொன்னால் தசரதன் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். எனவே சற்று வித்தியாசமாக சிந்திக்கின்றான். அவன் எப்படி சிந்திக்கின்றான், அதனை கம்பர் எப்படி நமக்கு விளக்குகின்றார் என்பதை இந்த ஒரு அருமையான பாடல் மூலமாக நாம் இப்பொழுது காணலாம். நன்றாக பாருங்கள். இந்த அருமையான பாடல் அருமையானது ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் அதனை காண்போம். இது ராமன் தசரதனிடம் கேட்ட 2 வரங்கள், அதை பற்றிய ஒரு பாடல். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்றுரை என அழகன் தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என தாழ்ந்தான். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன வீரலாம் எழுப்பி. ராமா, உனக்கு அமைந்த ஒரு வரத்தை கேள் என்று சொன்னவுடன் அழகனாகிய ராமன், தீயல் என்று நீ துறந்து தீயவை என்று ஒதுக்கி வைத்த என்னுடைய தெய்வமும் அவனுடைய மகனும் எனக்கு தாயும் தம்பியுமாகும் வரத்தை தர வேண்டும் என்று கூறி தசரதனுடைய கால்களிலே விழுந்து வணங்குகிறான். அதை கண்டவுடன் உலகத்து உயிர்களெல்லாம் ஆரவாரம் செய்து எழுந்து ராமா நீ வாழ்க, ராமா வாழ்க என்று அவனை வாழ்த்தியதாம். இப்பேற்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் ராமன். பாருங்கள், தனக்கு துன்பம் செய்த தன்னுடைய சிற்றனையை கூட தெய்வம் என்று வணங்கக்கூடிய அந்த ஆற்றல் படைத்த ராமனுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான பாடல் இது. இந்த பாடலை கம்பர் நமக்கு விளக்கி இருக்கிறார். இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைக்க எனக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியிலே நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.